கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 19/12/2025 வெள்ளிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவளை நீர் கைவிடுகிறதில்லை. Lord have never forsaken those who seek you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் நம் ஆண்டோடைய வார்த்தையை தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் நம்முடைய ஆண்டவர் நம்மை கைவிடுகிறதில்லை, நான் கைவிட மாட்டேன், கைவிடாதிருப்பேன் அப்படின்னு சொல்லி பல இடத்துல சொல்கிறத பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் யோசுவாவோடு கூட சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுகிறதுமில்லை என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் யாக்கோபோடு கூட ஆதியாமத்தில் உடன்படிக்கை பண்ணும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனை சொல்லும் பொழுது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகிறதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, யாரை கைவிடுகிறதில்லை என்று வேதத்தில் பார்க்கும் பொழுது சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். For the Lord loves the just and will not forsake his faithful ones. They will be protected forever. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலமோனை பார்த்து சொல்லும் பொழுது 1 நாளாகமும் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். If you seek him, he will be found by you. But if you forsake him, he will reject you forever. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மை கைவிடாதிருக்கிற தேவன் கடைசி வரைக்கும் கைவிடாதபடி நம்மை நடத்தி காப்பாராக. எரேமியா 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வேதம் சொல்கிறது, என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். You will seek me and find me when you seek me with all your heart. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேடும் பொழுது முழு இருதயத்தோடும் தேடினால் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களை கைவிட மாட்டேன் என்று கர்த்தருடைய வார்த்தை. சங்கீதம் 91:14 சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். Because he loves me, says the Lord, I will rescue him, I will protect him, for acknowledges my name. கர்த்தர் நாமம் மையப்படட்டும். தேவன் அறிந்திருந்தால், தெரிந்திருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களை கைவிடுகிறதில்லை என்று சொல்லி. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். You will keep in perfect peace him. You will keep in perfect peace him. You will keep in perfect peace him whose mind is steadfast, because he trusts in you. கர்த்தரை நம்புகிறவர்களை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து சில வசனங்களை வாசித்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஏசாயா 46ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள்.
யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உங்களை தாங்கினேன். அடுத்த வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அப்படி நான் அப்படி செய்தேன், ஏந்தினேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் அப்படி செய்து வந்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டு உறுதிப்படுத்துகிறார். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். Listen to me, O house of Jacob, all you who remain of the house of Israel, even to your old age and grey hairs, I am He. I am He who will sustain you. I have made you and will carry you. I will sustain you and will rescue you. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மை கைவிடாதவர் நம்மையும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய குடும்பத்தையும் கடைசி வரைக்கும் கைவிடாமல் நடத்த பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தனித்தனியாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒருவேளை பெற்றோரால் கைவிடப்பட்டிருக்கலாம், பிள்ளைகளால் கைவிடப்பட்டிருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாராக இருந்தாலும் ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுக்கு நீர் அடைக்கலமாகவும் ஆறுதலாகவும் கர்த்தரால் அவர் ஆசீர்வதிக்கப்பட ஹல்லேலூயா நம்முடைய கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுறோம். எந்த சூழ்நிலைகளிலே கைவிடப்பட்டு கலங்கி தவித்து வேதனையோடு அழுகையோடு துக்கத்தோடு நிற்கிறார்களோ அப்படிப்பட்ட அத்தனை ஜனங்களையும் கைவிடாதபடி கடைசி வரைக்கும் கரம் பிடித்து நடத்த பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 934-5353-730. May Jesus bless you all. Amen. கண்ணீரையும் அவர் பார்க்கிறார், ஏற்ற காலத்தில் உதவி செய்கிறார், ஏற்ற காலத்தில்